என்ற தாய் தந்தை முதற் கன்னி சித்தர் திருவடிகளை வணங்கி உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் குடி மக்களுக்கு அகில உலக வேளாளர் மக்கள் கட்சியினுடைய கொற்கை சிவமணி யூடியூப் சேனல் வழியாக ஒரு நற்செய்தியை தெரிவிக்க இருக்கின்றோம். என்னவென்றால், கப்பலோட்டிய தமிழர் செக்கிழுத்த செம்மல் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய பிறந்த நாள் நினைவு நாட்களை பாரத நாட்டு விடுதலை போராட்ட வீர தமிழர்களுடைய தினமாக போற்றி வணங்குகிறோம். சி. கொற்கை சிவமணி, நிறுவன தலைவர், அகில உலக வேளாளர் மக்கள் கட்சி, பாரத நாட்டு விடுதலை போராட்ட வீர தமிழர்கள் விழிப்புணர்வு இயக்க அணி சார்பாக இந்த பணியை 2025 ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் நாளிலிருந்து தொடங்குகிறோம். அகில உலக வேளாளர் மக்கள் கட்சி தொடங்கி 5 ஆண்டுகள் நிறைவு வகையில் 5வது ஆண்டில் பாரத நாட்டு விடுதலை போராட்ட வீர தமிழர்களுடைய வரலாறுகள் மறைக்கப்பட்டும் பின்தங்கப்பட்டும் இருப்பதை மக்களுடைய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி செய்து, சாதி சமய பேதங்கள் இல்லாமல் சமத்துவத்தோடு வாழ்வதற்கு இந்த பணியை செய்ய இருக்கின்றோம். அந்த வகையிலேயே முதலில் இருக்கக்கூடியவர் அழகுமுத்துக்கோன் என்ற மாமன்னர், வீரம் செறிந்த மன்னர். 1757 முதலில் இந்திய விடுதலை போராட்ட வீர வரலாற்றில் ஒரு மன்னன் ஆங்கிலேயரை எதிர்த்து வீரமரணம் அடைந்த ஒரு செய்தி தமிழகத்தில் இருந்துதான் தொடங்குகின்றது. அந்த மன்னனுடைய படைத்தளபதிகள் 6 பேர் இருந்தார்கள். அதிலே குயிலிப்பிள்ளை மயிலுப்பிள்ளை அவர்கள் பீரங்கி முன் கட்டப்பட்டு அவருடைய சிதைக்கப்பட்டது. 6 தளபதிகளும் சிதைத்த பின்பு அழகுமுத்துக்கோன் அவர்களுடைய உடலை பீரங்கியில் கட்டி அதை வெடிக்க செய்து அவர் உயிர் மாய்ந்தார்கள். மேலும் அவர்களுடன் இருந்த 250 போர்களுடைய வலது கரங்களும் துண்டிக்கப்பட்டது. மாபெரும் வீரராக இருந்து இந்திய சுதந்திர போராட்டத்தில் யாரும் செய்யாததை செய்த முதல் மன்னர் அழகுமுத்துக்கோன் அவர்கள். ஒரு படைத்தளபதியாக இருந்த மயிலுப்பிள்ளை அவர்களும் இவர்களும் தான் முதலில் இந்திய விடுதலை போராட்டத்திலேயே ஆங்கிலேயரை எதிர்த்து போராடியவர்கள். அதன் பின்பு பூலித்தேவர் அவரும் இந்திய விடுதலை போராட்டத்தில் ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்து ஆங்கிலேயருக்கு படைத்தளபதியாக வந்த மருதநாயகம் பிள்ளை அவர்களை தோற்கடித்த ஒரு பெரும் பெயர் பெற்றவர் பூலித்தேவர் அவர்கள். பின்பு அவர்களும் அவர்களுடைய ஆங்கிலேயருடைய படையினால் அதை எதிர்த்து போரிட்டு உயிர் மாய்த்தார்கள். இவர் 2வது முறையாக வாழ்ந்தவர்கள். 3வதாக வேலு நாச்சியார் அவர்கள் இந்திய விடுதலை போராட்டத்தில் யாருமே மறுக்க முடியாத ஒரு பெரிய சாதனையை நிகழ்த்தியிருக்கின்றார்கள். எல்லா மன்னர்களுமே வெள்ளையனை எதிர்த்து இறந்தார்களே ஒழிய வெள்ளையனை அடித்து விரட்டி ஆட்சி செய்யவில்லை. ஆனால் அப்படி ஆட்சி செய்த ஒரு மாமனிதர், ஒரு பெண் என்றால் அது வீரமங்கை என்றால், வீரத்தாய் என்றால் அது வேலுநாச்சியாரையே சேரும். வேலுநாச்சியாருடைய கணவர் ஆங்கிலேயர்களால் சுட்டு கொல்லப்பட்டு ஆட்சி கைப்பற்றப்பட்டது. அப்பொழுது வேலுநாச்சியார் அவர்களும் அவர்களை சார்ந்த தளபதிகளும் அமைச்சர்களும் தப்பித்து சிறிது காலம் திரைமறை வாழ்க்கை வாழ வேண்டிய சூழ்நிலை இருந்தது.
வேலுநாச்சியார் அவர்கள் கணவர் இறந்தவுடன் தானும் உடன்கட்டை ஏற வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். அப்பொழுது அவருடைய அமைச்சராக இருந்த தாண்டவராயன் பிள்ளை அவர்கள் உடன்கட்டை ஏறக்கூடாது, இதே ஆண்களுடைய படையை நாம் வெற்றி கொள்வோம், அதுவரை சிறிது காலம் படையை திரட்டுவோம் என்று கூறி அவருக்கு உறுதுணையாக இருந்த இடத்தில் வேலுநாச்சியார் அவர்களையும் அவருக்கு உதவியாக மருது சகோதரர்களையும் தாண்டவராயன் பிள்ளை அவர்கள் மருது சகோதரருக்கு பயிற்சி கொடுத்து அவர்களை விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு உறுதுணையாக இருந்தார்கள். வேலுநாச்சியார் அவர்கள் பல படை பிரிவுகள் அமைத்தார்கள். வேலுநாச்சியார் அவர்கள் ஆங்கிலேயரிலிருந்து தப்பிச் செல்லும் பொழுது ஆங்கில படை தலைவரிடம் வேலுநாச்சியார் சென்ற வழியை ஒரு பெண்ணிடம் கேட்டார்கள். அந்த பெண் உடையாள் என்ற யாதவர் குலத்தைச் சேர்ந்தவள். எனக்கு தெரியும், ஆனால் சொல்ல மாட்டேன் என்று சொன்னவுடன் அவள் தலையை துண்டித்து உயிர் நீத்தார்கள். அவர்களும் இந்திய விடுதலை போராட்டத்தில் முதல் பங்கு பெற்றோர் உடையாள். ஆகவே வேலுநாச்சியார் அவர்கள் தன்னுடைய பெண்கள் படைக்கு உடையாள் பெண்கள் படை என்று அமைத்து அந்த பெண்கள் படை தளபதியாக குயிலி என்ற பறைய சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருத்தரை நியமித்தார்கள். அவர்கள் வளரி படைக்கு தளபதியாக இருந்தவர் மருது சகோதரர் ஒருவர், மற்றொருவர் வேல் படைக்கு தளபதியாக இருந்தார்கள். பெண்கள் படைக்கு தளபதியாக இருந்தவர்கள் குயிலி ஆவார்கள். இவர்கள் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு கொண்டிருக்கும் பொழுது படத்தளபதியாக இருந்த குயிலி அவர்கள், வீரத்தாய் குயிலி பறையர் அவர்கள் உடம்பு முழுவது நெய்யை ஊற்றி துணியால் சுற்றி கொண்டு ஆண்களுடைய ஆயுத கிடங்கில் தற்கொலை படையாக தன்னையே மாய்த்து கொண்டார்கள். ஆகவேதான் அங்கே வீரமங்கை வேலுநாச்சியார் வெற்றி பெற்று ஆட்சி செய்ய முடிந்தது. இந்திய வரலாற்றிலேயே ஆங்கிலேயர்களை விரட்டி அடித்து கடைசி வரைக்கும் ஆட்சி செய்த ஒரே மன்னன், மன்னி, அரசி என்று கொள்ளலாம். ஒரு அரசி வேலுநாச்சியார் அவர்கள்தான். ஆனால் இந்திய வரலாற்றிலேயே இது மறைக்கப்பட்டு ஜான்சி ராணிக்கு கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவம் வேலுநாச்சியாருக்கு கொடுக்கப்படவில்லை என்ற நோக்கத்தோடு தான் இந்த செய்தியை ஒவ்வொரு தமிழர்களும் நன்கு புரிந்து, வேலுநாச்சியார் அவர்கள் உறுதுணையாக இருந்தது தாண்டவராயன் பிள்ளை அவர்கள், மருது சகோதரர்கள் தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், வேலுநாச்சியார் தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், குயிலி பறையர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், உடையாள் யாதவ் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். இங்கே இருக்கக்கூடிய தமிழக மக்கள் இதற்காண்டி இந்த சாதி பெயர்களை சொல்ல வேண்டியது என்றால் ஒற்றுமையாக அந்த காலத்தில் இருந்தார்கள். ஒரே அன்பு, ஒரே சமத்துவம், ஒரே சகோதரத்தோட ஒவ்வொரு தமிழர் இருந்தார்கள். வள்ளுவர் பெருமான் அருளிய பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையால் என்ற குறள் நெறிப்படி வாழ்ந்தார்கள் என்பதை இளைய தலைமுறைக்கு உணர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் கப்பலோட்டிய தமிழர் செக்கிழுத்து செம்மல் ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவருடைய பிறந்த நாள் நினைவு நாட்களில் பாரத நாட்டு விடுதலை போராட்ட வீர தமிழுடைய தினமாக போற்றி வணங்குகிறோம். ஆகவே குலசேகரப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களும் அந்த சமுதாயத்தை சேர்ந்த பெருமக்களும், பெரியோர்களும், ஆண்களும், பெண்களும் இந்த பணியை செய்வதற்கு ஆதரவு தருமாறு உங்கள் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் கிராமப்புறங்களில்தான் ஜாதி மத வெறி தலை தூக்கி ஆடிக்கொண்டிருக்கின்றது. ஆகவே அதை ஒழிப்பதற்கு ஐயா கப்பலோட்டிய தமிழர் செக்கிழுத்து செம்மல் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய நினைவு நாள், பிறந்த நாட்களில் பொதுமக்களிடையே, இளைஞர்களிடையே, இளைஞர்களிடையே, பெரியர்களுடைய, தாய்மார்களிடையே நம்ம விடுதலைக்காண்டி பாடுபட்டு ஒவ்வொரு தமிழர்களும் ஜாதி மத பற்று இல்லாமல்
ஜாதி மத வெறி இல்லாமல் சமத்துவத்தோடு வாழ்ந்தார்கள். அந்த வாழ்க்கையை மீண்டும் தமிழகத்தில் ஒவ்வொரு தமிழரும் கடைபிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் 250 ஆண்டுகளுக்கு முன்னே உள்ளவர்களை தேர்ந்தெடுத்து ஆய்வு செய்து பணி செய்திருக்கின்றோம். இதில் சில சமுதாய தலைவர்கள் விடுபட்டிருந்தாலும் தெரிந்தவர்கள் எங்களுடன் தொடர்பு கொண்டால் மீண்டும் அந்த பணியை இணைத்து களப்பணியாற்றப்படும். இது முதல் கட்டமாக பணி செய்கிறோம். இதில் சில நிறை குறைகள் இருக்கலாம். தகுந்த ஆலோசனையை கூறினால் அதன்படி நம்ம நடக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏன்னா விடுதலை நாட்டுப்பற்று மனிதனுக்கு தேவை. தமிழ் பற்றோடு நாட்டுப்பற்று நமக்கு தேவை. நாட்டுப்பற்றோடு வாழ்ந்து சமுதாய மக்கள் சிறப்போடு வாழ்வதற்கு இந்த கப்பலோட்டி தமிழர் செக்கிழுத்து செம்மல் ராபி சிதம்பரம் பிள்ளை அவருடைய பிறந்தநாள் நினைவு நாள்களை பாரத நாட்டு விடுதலை போராட்ட வீரத்தமிழரின் தினமாக கொண்டாடுவது பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த வகையிலே வரலாற்று ஆதாரத்துப்படி முதலில் விடுதலை போராட்டத்துக்காண்டி உயிர் மாய்த்த அழகுமுத்துக்கோன் அவர்களுடைய படைத்தளபதியாக இருந்த மயிலுப்பிள்ளை அவர்களுக்கு நாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர் இறந்த அடுத்த சில மணி துளிகளிலேயே அழகுமுத்துக்கோனும் பீரங்கியால் கெட்டி வைக்கப்பட்டு பீரங்கியால் நெஞ்சை துளைக்க உடல்கள் சிதற அவரும் இந்திய விடுதலைக்காண்டி வெளியொன்றும் மண்டியிடாமல் உயிர் நீத்தார்கள். அன்னாருக்கும் அகில உலக வேளாளர் மக்கள் கட்சி நன்றி கலந்த வணக்கத்தையும் அவர்களுடைய வீர செயல்களை மக்களுடன் விழிப்புணர்வோடு எடுத்துக்கொள்வதற்கு இந்த பணியை செய்கின்றோம். அதன் முன்பு பூலித்தேவன் அவர்கள் சிறந்த பணியை செய்தார்கள். பூலித்தேவன் அவர்கள் வெள்ளையருக்காக போரிட்டு வந்த மருதாம் பிள்ளை அவர்களை தோற்கடித்தார்கள். அது வரலாற்றில் மிகப்பெரிய சாதனை. அதன் பின்பு அதே மருதநாயகம் பிள்ளை அவர்களால் தோற்கடிக்கப்பட்டு கடைசியில் பூலித்தேவன் என்ன ஆனார் என்ற வரலாறு தெரியாமல் அவரும் விடுதலை போராட்டத்தில் 1767 இவர் காலமானார்கள். இதற்கு முன்பு அழகுமுத்துக்கோன் அவர்கள் 1757 காலமானார்கள். அதன் முன்பு இதன் வேலுநாச்சியார் அவர்கள் படை அமைத்து அதை சிறப்போடு நடத்துவதற்கு தாண்டவராயன் பிள்ளை அவர்களுடைய உறுதியோடு அந்த படையை வழிநடத்தி செல்வதோடு வெள்ளையர்களை அடித்து விரட்டி அவர் இருக்குவதற்கும் ஆட்சி அமைத்த ஒரே அரசி இந்தியாவில் வேலுநாச்சியார் அவர்கள். இந்த வரலாறுகள் பெண்களுக்கு தெரிய வேண்டும், ஆண்களும் புரிய வேண்டும், இளைய தலைமுறையும் புரிய வேண்டும். ஆகவே இதை தொகுத்திருக்கின்றோம். இதில் சில நிறை குறைகள் இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் நோக்கத்தை பாருங்கள். மக்களிடம் ஜாதி சமய வேறுபாடு இல்லாமல் தமிழர்கள் ஒன்றிணைந்து பணி செய்ய வேண்டிய நோக்கத்தோடு செய்கின்றோம். அதில் நிறை குறை இருந்தால் தெரிவித்தால் அதை சரி செய்து கொள்கிறோம். ஆகவே அதன் பின்பு தீரன் சின்னமலை அவர்கள் கொங்கு நாட்டில் அவரும் படை அமைத்து இந்த வேலுநாச்சியார் அவர்களுக்கு மிக உறுதியாக இருந்தவர்கள் திப்பு சுல்தான் அவர்கள் இருந்தார்கள். வேலுநாச்சியார்கள் பல மொழி பேசக்கூடியவர்கள், திறமையாக படை நடத்தக்கூடிய ஒரு வலிமை பெற்றவர்கள். திப்பு சுல்தான் அவர்கள் அதுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்தார்கள். அந்த திப்பு சுல்தானுக்கு தீரன் சின்னமலை அவர்கள் படை அனுப்பி வெள்ளையர்கள் எதிர்ப்பதற்கு உதவியாக இருந்தார்கள். திப்பு சுல்தான் விடுதலை போரில் கூட இருக்கக்கூடியவர்களால் காட்டி கொடுக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட பின்பு தீரன் சின்னமலை அவர்கள் கொங்கு பகுதியிலே கோட்டை அமைத்து வேலை இருத்தார்கள். அந்த தீரன் சின்னமலை அவர்களோடு குணாளை நாடார் என்ற ஒரு நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த பெரிய தண்டல்காரன் என்று அழைக்கக்கூடிய குணாள நாடார் அவர்களும் தீரன் சின்னமலை அவர்களும் ஒரே நேரத்தில் தான் தூக்கிலிடப்பட்டார்கள் இந்திய விடுதலைக்காண்டி. அதன்படியே பார்த்தால் பூலித்தேவன் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தவர் நம்ம ஒண்டி வீரன் அவர்களும் அருந்ததி சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அதே மாதிரி சுந்தரலிங்கனார் அவர்களும் அப்பொழுதே
இந்திய விடுதலை போராட்டத்தில் தன்னை மாய்த்து கொண்டார்கள். சுந்தரலிங்கம் அவர்கள் பல்லர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மாபெரும் தலைவர் அவர்கள். எதற்கான சாதி பேரை சொல்கிறோம் என்றால், எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் என்பதற்காகத்தான் இதை பயன்படுத்துகிறோம் ஒழிய வேறு எந்த நோக்கமும் இதில் இல்லை. ஆகவே நாமும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்கு இதை செய்கின்றோம். அவர்களும் இந்த பணியை சிறப்பாக செய்தார்கள். திப்பு சுல்தான் அவர்களும் இந்த பணியை நம்மளுடன் இணைந்து அவர்கள் பணியாற்றினார்கள். ஆகவே இந்த ஐயா கப்பலோட்டிய தமிழர் செக்கிழுத்து செம்மல் வாவு சிதம்பரம் பிள்ளை ஐயா அவர்களுடைய பிறந்தநாள் நினைவு நாள்கள் அன்று இந்திய விடுதலை போராட்ட வீர தமிழுடைய திலமாக கொண்டாடுவதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆகவே எல்லா மக்களும் இதற்கு ஆதரவு தருமாடி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.